வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று கல்வி அமைச்சுக்கு முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 4 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்து வருவதால் தம்மை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுக்கும் தூதரகம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனிற்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் அறிவித்துள்ளது. 30 கோடி ரூபாய் இழப்பு. மட்டக்களப்பில் இறால் பண்ணைகளிலிருந்து சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான 10 லட்சம் இறால்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பண்ணை உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறால் வளர்ப்பு பண்ணைகள் கடந்த 26ஆம் திகதி பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பண்ணையாளர்கள் கரையாக்கன் தீவில் 20 வருடங்களுக்கு மேலாக இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது மழை வெள்ளம் காரணமாக பெருமளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இந்நிலையில் தொடர் மழை வெள்ளத்தில் இறால்கள் திரளாக அடித்து செல்லப்பட்டதால் ஒவ்வொரு இறால் பண்ணையாளரும் சுமார் 1.5 கோடி ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாவை இழந்துள்ளதாக கவலையோடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி வரி திருத்தம். பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை திருத்துவதற்கு வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்காக 30 ரூபாய் விசேட வர்த்தக வரியை 10 ரூபாவாக குறைப்பதற்கும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கான 60 ரூபாய் விசேட வர்த்தக வரியை தொடர்ந்தும் பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. விண்ணப்பங்களுக்கான அறிவிப்பு. நடைபெற உள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை 2025 ஆண்டுக்கான விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 10ஆம் திகதி வரை விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. திடீரென தீப்பற்றிய காரால் பரபரப்பு. தெற்கு அதிவேக வீதியில் 66.6வது கிலோமீட்டர் மைக்கேல் அருகில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த கார் ஒன்றே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலவச புள்ளிகள். சர்ச்சைக்குள்ளான 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 3 வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையினால் 1,42,624 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மொத்தமாக 4,79,871 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் 3,114 குடும்பங்களைச் சேர்ந்த 10,204 பேர் தற்போது 99 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மோசமான வானிலை காரணமாக 17 பேர் உயிரிழந்தனர் எனவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.